எடப்பாடி பழனிசாமி திரும்ப திரும்ப சொல்றாரு மெகா கூட்டணி மெகா கூட்டணி, எங்களோட அவங்க வரப்போறாங்க இவங்க வரப்போறாங்க, பலமான கூட்டணி சக்தி வாய்ந்த கூட்டணி அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாரு. அவங்களோட இருக்கிறது ரெண்டு பேர் தான். ஒன்னு பாஜக, இன்னொன்னு அதிமுக. அதிமுக போய் பாஜகவோட கூட்டணி வைக்கல. அமித்ஷா அவர்கள் எடப்பாடியை டெல்லிக்கு அழைத்து மிரட்டி அச்சுறுத்தி எடப்பாடியை சேர்த்து கொண்டார். அதிமுக சேரல இன்னை வரைக்கும். அதிமுக தொண்டர்கள் அதை விரும்பல. பாஜகவோடு கூட்டணி சேர்வதை எங்களுடைய இதய தெய்வம் நிராகரித்த பாஜகவோடு நாங்கள் சேர மாட்டோம். அதிமுக தொண்டர்களுடைய நிலை இதுதான். எடப்பாடியை வலுக்கட்டாயமாக நிர்பந்தப்படுத்தி நெருக்கடி கொடுத்து சேர்ந்து விட்டார். இவருக்கு என்ன நெருக்கடி என்பது எல்லோருக்கும் தெரியும். மடியில கணம் இல்ல, வடியில பயம் இல்லைன்னு எல்லாரும் சொல்ற மாதிரி எடப்பாடி சொல்றார். மடியில் கணம் இல்லை என்றால் அமித்ஷாவின் நெருக்கடிக்கு நிர்பந்தத்திற்கு ஆளானது ஏன்ங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். சரி, ஏதோ ஒரு வகையில எடப்பாடியை நிர்பந்தப்படுத்தி நெருக்கடி கொடுத்து சேர்த்துட்டாரு. சேர்த்த பிறகு என்ன, ஒரு முறை அல்ல பல முறை அமித்ஷா சொல்றார், தமிழ்நாட்டில் 2020 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்று என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும், பாஜக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறும்.